சாத்தூர் பாரம்பரிய சமையலில் வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் பஜ்ஜி செய்திருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பண்ணுறது, கொஞ்சம் ருசியாக எப்படி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி செய்து காட்டுறேன். இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு வாழைக்காயை மெல்லுசாக இப்படி சீவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களை பொறுத்து நீங்கள் வாழைக்காய் கூட்டி குறைச்சி எடுத்து நல்லா இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காயை இப்படி சீவி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 2 கப்பு டம்ளர்கிட்ட தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கடலை மாவு. இந்த 2 டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளரு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு நான் 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். வத்தல் பொடி 1.5 ஸ்பூனு, கொஞ்சம் சோடா உப்பு சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. அதுக்கு கொஞ்சம் கலர் பொடி எடுத்து வச்சுருக்கேன். பச்சி நம்மளுக்கு கலராக தெரியுறதுக்காக கொஞ்சம் கலர் பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை, ஒரு சின்ன தக்காளி, கனிஞ்ச தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம செய்முறையை பார்ப்போம். பச்சி பண்ணுறதுக்கு தக்காளி புதினா ரெண்டையும் மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்குருவோம். தக்காளி புதினா ரெண்டையும் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்குருவோம். இப்போ நம்மளுக்கு தக்காளி புதினா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கடலை மாவு நான் சுருக்கமாக செய்து காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ செய்துக்கோங்க. அரிசி மாவு 1/4 கப்பு, சோடா உப்பு சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, வத்தல் பொடி 1.5 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு. உங்களுக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. ஏற்கனவே சோடா உப்பு போட்டிருக்கோம். சுருக்கமாக போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சம் கலர் பவுடர், கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. இதை நம்ம இந்த புதினாவையும் ஊற்றி நல்லா பச்சிமா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா கரைச்சிக்கிடுவோம். மாவை தண்ணி ஊற்றி நல்லா பச்சி போடுற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இது வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. ரொம்ப எண்ணெய் கொதிக்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து வாழைக்காயை மாவில் பிரட்டி நல்லா ஒன்று போல் பிரட்டி உள்ளே போடுவோம். திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க. பச்சி எடுத்துருவோம். இதே மாதிரி மீதி உள்ள மாவெல்லாம் போட்டு எடுத்துருவோம். பாருங்க, நம்மளுக்கு இப்போ வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது புதினா தக்காளி போட்டதுனால டேஸ்ட் நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த டேஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.